உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களுள் ஒன்றான அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த உதவும் ராக்கெட் ட்ரோன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா முதல் ஆஸ்திரேலியாவின் புதர்மண்டி வரை சமீப காலமாக உலகின் பல்வேறு நாடுகள் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயுடன் மல்லுக்கட்டி வரும் நிலையில் இந்த ட்ரோன் தேடுதல் மற்றும் மீட்பு பணியை துரிதப்படுத்த உதவும் வகையில் 360 டிகிரி கேமரா வசதியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட் படமான அயன்மேனின் சாகசங்களை நிஜ உலகில் சாத்தியப்படுத்தும் விதமாக தாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்த ஜெட் சூட்டை மீண்டும் சிங்கப்பூரில் காட்சிப்படுத்தியுள்ளது பிரிட்டனைச் சேர்ந்த கிராவிட்டி இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனம். கைகளிலும் பின்புறத்திலும் பொருத்தப்பட்ட சிறிய ஜெட் என்ஜின்கள் மூலம் மனிதர்களை பறக்க வைக்கும் இந்த ஜெட் சூட்டை அணிந்தால் குறிப்பிட்ட உயரம் வரை ஒருவரால் பறக்க முடியும். உத்தரப்பிரதேசத்தில் அம்பேத்கர் சிலையை உடைத்து சேதப்படுத்த முயற்சி செய்தவர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரைலி மாவட்டத்தில் உள்ள அம்பேத்கர் சிலையை சமூக விரோதிகள் சிலர் சுத்தியல், கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் உடைத்து சேதப்படுத்த முயன்றனர். இதனையடுத்து சத்தம் கேட்டு அங்கிருந்த மக்கள் கூச்சலிடவே 3 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிலையை சேதப்படுத்தியவர்களை கைது செய்தனர். பொதுமக்கள் திருடர்களிடம் பறிகொடுக்கும் செல்போன்களை மீட்க தொலைத்தொடர்பு ஆணையத்தின் சென்ட்ரல் எக்விப்மெண்ட் ஐடென்டிட்டி ரெஜிஸ்ட்ரி என்ற ஆன்லைன் போர்ட்டலை தெலங்கானா மாநில போலீசார் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் காணாமல் போன மொபைல் போனின் IMEI எண், மொபைல் எண், செல்போனை பறிகொடுத்தவரின் விவரங்கள் ஆகியவை கேட்கப்படும். அந்த மொபைல் போனை யாராவது பயன்படுத்தினால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துவிடும். மேலும் அந்த மொபைல் போனில் பயன்படுத்தப்படும் சிம் கார்டு பற்றிய விவரங்கள், செல்போன் நம்பர் ஆகியவையும் தெரியவரும். இந்த முறையை பயன்படுத்தி காணாமல் போன செல்போன்களில் சுமார் 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1300 செல்போன்களை மீட்ட போலீசார் அவற்றை உரியவர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.